கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோகமன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பையினை நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா உன்மே மனம் இறங்குவா. பிரியமானவர்களே, உங்கள் மேலே மனுஷங்க மனம் இறங்கி உங்களுக்கு உதவி செய்வாங்களோ செய்ய மாட்டாங்களோ தெரியாது. ஆனால் ஒரு காரியம் நல்லா தெரியும், சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்கள் மேல் மனம் இறங்குவா, மனம் உருகுவா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நல்ல ஒரு காரியத்தை நல்லா தெளிவாக புரிந்து கொள்ளுங்க. இந்த உலகத்தில் உங்களை பற்றி உங்களை பார்த்து யாரும் மனஸ்தாபப்படக்கூடாது. ஐயோ, இந்த சகோதரன் இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே, இவ்வளவு வேதனைப்படுறாங்களே, ஐயோ இவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லையே அப்படின்னு உங்களை குறித்து யாரும் மனஸ்தாபப்படக்கூடாது. ஆனால் உங்கள் மேலே மனம் இறங்குகிற ஒருவர் உண்டு. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் உங்கள் மேல் மனம் இறங்குவார். மத்தேயு 14:14 திரளான ஜனங்களை கண்டு மனதுருகி அவர்களை தொட்டு சுகமாக்கினார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் மாத்திரம் உங்கள் மேல் மனம் இறங்க வேண்டும். உங்களை குறித்து ஆண்டவர், ஐயோ என் பிள்ளை இவ்வளவு கஷ்டப்படுகிறானே, என் மகள் இவ்வளவு கஷ்டப்படுகிறாளே என்று சொல்லி மனதுருக வேண்டும். மனுஷங்க அல்ல, ஆனால் கர்த்தர் மனம் இறங்குவார், மனதுருகுவார். மனுஷங்க அப்படியா? இல்லை. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து போய்கொண்டிருக்கிறார். பிச்சை எடுக்கிற 2 பேர் கேட்குறாங்க, யார் போகிறது? இயேசு கிறிஸ்து என்று சொன்ன பொழுது இந்த 2 பேர் கூச்சல் போடுறாங்க, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும், இறங்கும், மனம் இறங்கும் அப்படின்னு கூச்சல் போடுறாங்க. இயேசுவுக்கு பின் செல்கிற மனிதர்கள் ஒருவேளை என்ன செய்திருக்கணும், ஏசு தூரம் போயிட்டாருப்பா, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் அவர்கிட்ட கொண்டு விடுறேன் அப்படின்னு சொல்லி மக்களை நவுட்டி விட்டுட்டு ஏசு கிறிஸ்துவிடத்தில் கொண்டுட்டு போய், ஆண்டவரே உம்மை பார்க்கணும், உம்மை நோக்கி கூப்பிடுறான் அப்படின்னு சொன்னால் பெஸ்ட். அதட்டினார்கள், அதட்டினார்கள். ஆனால் மீண்டும் கூப்பிட்டாங்க. மத்தேயு 20வது அதிகாரம் 30-34 வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்க. இயேசு நின்றா, அவர்களை தமிழத்தில் வர சொன்னா, நான் உங்களுக்கு என்ன செய்யணும் கேட்டா, அவங்க சொல்கிறாங்க, பார்வை அடையணும் ஆண்டவரே. இந்த வார்த்தை இயேசுடைய இருதயத்தை மனதுருக பண்ணியது. வேதம் சொல்லுது, மத்தேயு 20:34 இயேசு மனதுருகி அவர்களை தொட்டா, அடுத்த வினாடி பார்வை அடைந்தார்கள். இன்னைக்கும் ஆண்டுட்டு சொல்லுங்க, ஆண்டவரே என் மேலே இரக்கமாயிரும் சொல்லி பாருங்க, மனம் இறங்கும் ஆண்டவரை. ஆண்டவங்களை அழைப்பா, நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்பா. நீங்கள் சொல்லுங்க, என்ன சொல்லணுமோ என்ன வேணுமோ சொல்லுங்க, உங்கள் மேல் மனம் இறங்கி உங்களுக்கு அற்புதத்தை செய்வா. ஏன்னா இயேசு மனம் இரக்கமுள்ள ஒரு தேவன், மனதுருக்கமுள்ள ஒரு தேவன். இயேசு கிறிஸ்து ஒரு முறை நாயனூர் என்கிற கிராமத்துக்கு போனார். அங்கு ஒரு விதவை தாயினுடைய கண்ணீரை கண்டார். ஏசு மனதுருகினா. லூக்கா 7:13 நீங்கள் வாசித்து பாருங்க. ஏசு மனதுருகி அழாதே என்று சொல்லி அந்த பாடையை தொட்டா, மரித்த வாலிபன் உயிரோடு எழும்பினான். அதனுடைய கண்ணீரை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணி, காரணம் மனதுருக்கம். எனக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் மேல் மனதுருகி உங்களுக்கு தேவைகளை எல்லாம் சந்திப்பான். ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்குறாரு, நான் உனக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க, சொல்லுங்க, தைரியமாக சொல்லுங்க. நிச்சயம் ஆண்டவர் மனம் இறங்கி உங்களை தொடுவார். செபிக்கலாமா? தகப்பனே, யார் யாரெல்லாம் என்னென்ன கேட்கிறார்களோ மனம் இறங்கி அவர்களுக்கு கொடுத்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். உங்கள் மேல் மனம் இறங்குவா. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.